கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மனமார்ந்த ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை மத்தேயு 28 அதிகாரம் 5, 6 வசனங்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆம், இன்றைக்கு அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த நாளாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் கிறிஸ்து உயிர்த்தெழ வேண்டும்? அவருடைய உயிர்த்தெழுதல்ல நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சிலவற்றை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சுவிசேஷத்தின் அஸ்திபாரமே அவருடைய உயிர்த்தெழுதல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15:14 நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்போ இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த சுவிசேஷம் இவ்வளவு வல்லமையான சுவிசேஷமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது அதாவது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு மூளை கல்லே கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலாக தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம விசுவாசம் அது வெற்று விசுவாசமாகத்தான் இருக்கும். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பது தான் சத்தியமான நிஜம். நம்ம ஏதோ ஒரு மரித்து போன ஒரு போதகரை நம்ம என்ன செய்யலை, ஃபாலோ பண்ணலை. உயிருள்ள இரட்சகரை நம்ம சேவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கக்கூடிய ஒரு இரட்சகரை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ முதல்ல நம்ம எதற்காக கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அந்த உயிர்த்தெழுதல்ல தான் கிறிஸ்துவத்தின் அஸ்திபாரமே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசமே அதில் தான் இருக்குது. அடுத்ததா ரோமர் 4 அதிகாரம் 25 வசனத்தில் பார்க்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போது இன்றைக்கு நாம் நீதிமான்கள் ஆவதற்காக அவர் எழுப்பப்பட்டு இருக்கிறாராம். எவ்வளவு பெரிய சத்தியம் இது! இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய மரணத்தில் நம்ம மரணம் அடைஞ்சு அவருடைய உயிர்த்தெழுதலை நம்ம உயிரடைந்து இன்றைக்கு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிங்கிறது தான் சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போது நம்ம மன்னிக்க மாத்திரம் படலை, நம்ம இன்றைக்கு நீதிமான்களாகவே மாற்றப்பட்டிருக்கிறோமா. இது நம்ம ஏதோ செஞ்சு இதை தேவன் நமக்கு கொடுக்கணுங்கிற இடத்துல நம்ம இல்லை. கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் அதை ஏற்கனவே நமக்கு அது என்ன செஞ்சிருச்சு, நம்ம நீதிமான்கள்ங்கிறத ப்ரூவ் பண்ணிருச்சு. விசுவாசத்தினாலே கிருபையினால நம்ம என்ன செஞ்சிட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எப்போ நம்ம கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாள்லேருந்து நாம் நீதிமான்கள் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரோமர் 6:4 பார்க்கிறோம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல்ல நமக்கு இங்க புது ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறத நமக்கு பார்க்கிறோம். அப்போ பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அப்போ இன்னைக்கு டோட்டலாக நமக்கு ஒரு புதிய ஜீவனை தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால தான் நம்ம பார்க்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ புதிதான ஜீவனை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் மூலம் நம்ம பெற்று கொண்டிருக்கிறோம். அப்போது அவர் மரித்த பொழுது நம்ம மரணம் அடைந்து, அவர் உயிர்த்தெழுந்த பொழுது நம்ம உயிரடைந்து ஒரு புதிய ஜீவனை பரிசுத்த ஆவியினால ஒரு எம்பவர் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம விடுதலையோடு கூட நம்ம வாழ்வதுதான் அங்கே கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நம்ம பெற்றுக்கொண்ட நன்மையாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இனி ஒரு காலம் நம்முடைய முந்தைய காலம், அந்த பாஸ்ட் நம்மை ஒரு காலம் நம்ம அடிமைத்தனத்துக்குள்ள வைக்க முடியாது. ரோமர் 8:11 பார்க்கிறோம், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் அந்த ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிக்கிறாராம். இன்றைக்கு நம்முடைய
இன்றைக்கு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே அவர் இப்பொழுதும் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்ம மரித்த பிறகும் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடினால நாம் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறத பார்க்கிறோம். அப்போது நம்ம இன்றைக்கு பலனற்றவர்களாய் அல்ல, நம்ம முழுவதுமாய் உயிர்த்தெழுந்த வல்லமை நிறைந்தவர்களாய் நம்ம வாழ்கிறோம். நம்முடைய சரீரத்துக்குள்ள அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசிக்கிற நேரமே உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை மரித்து போன காரியங்களும் உயிர்ப்பிக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17-18 பார்க்கிறோம். அங்கே கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்போ இன்றைக்கு ஒரு உயிருள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். எதையோ கல்லையோ மண்ணையோ நம்ம வணங்கி கொண்டு இருக்கல, உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சகல காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனை, சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் அப்படிங்கிற இந்த பண்டிகை கொண்டாடுகிற இந்த நாளில நம்ம இதை அறிந்து கொண்டு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை உணர்ந்தவர்களாய் ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் உயிருள்ள தேவன். அப்பா, இன்றைக்கும் எங்களோடு இருக்கிறீர், எங்களுக்குள் இருக்கிறீர். அப்பா, நாங்கள் உம்முடைய வலது பாரிசத்தில் நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது எங்களுக்கு இல்லை. அப்பா, எங்களை நீர் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறீர். நீதிமான்களுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவாய் வந்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக, பலப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.